அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் அமைதி பாலமாக அமைந்த அல்ஜீரிய பயணம், விமான நிலைய ஓடுபாதையில் வரலாற்று சிறப்புமிக்க திருப்பலி, அரசியல் விவாதங்களில் எனக்கு விருப்பமில்லை என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். புனித அகுஸ்தினாரின் அடிச்சுவடுகளில் திருத்தந்தை ஆப்பிரிக்க பயணத்தின் ஒரு பகுதியாக அல்ஜீரியாவின் அனாபா நகருக்கு வருகை தந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பண்டைய காலத்தில் ஹிப்போ என்றழைக்கப்பட்ட நகரில் புனித அகுஸ்தினாரின் தொல்பொருள்களை பார்வையிட்ட காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். அல்ஜீரியாவிற்கான திருத்தந்தையின் பயணத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தருணங்களில் இதுவும் ஒன்றாகும். புனித அகுஸ்தினார் துறவரத்தை பின்பற்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் புனித அகுஸ்தினார் தொல்பொருள் சுவடுகளை பின்பற்றி பண்டைய காலத்தில் ஹிப்போ என்றழைக்கப்பட்ட அனாபாவிற்கு வந்தடைந்தார். வானிலை சாதகமாக இல்லை என்றாலும் மழைக்காற்றுக்கு மத்தியிலும் திருத்தந்தை அவர்கள் பண்டைய ரோமை நகரத்தின் இடிபாடுகள் வழியாக நடந்து சென்றார். அவற்றில் அமைதியின் பேராலயமும் அடங்கும். இங்குதான் கிபி 396 முதல் 420 வரை புனித அகுஸ்தினார் ஆயராக மேய்ப்பு பணி செய்தார். அங்கு திருத்தந்தை லியோ அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின்னர் மௌனமாக ஜெபித்தார். இதன் பின்னர் இஸ்லாமியர்கள் உட்பட முதியவர்கள் வசிக்கும் ஓர் இல்லத்திற்கு திருத்தந்தை அவர்கள் சென்றார். தேவையில் இருப்போரை கவனித்துக் கொள்ளும் ஏழைகளின் சிறிய சகோதரிகள் சபையைச் சேர்ந்த 5 அருள் சகோதரிகளால் இந்த இல்லம் நிர்வகிக்கப்படுகிறது. திருத்தந்தை அவர்கள் கனிவான வார்த்தைகளால் அவர்களுக்கு உரையாற்றினார். இங்கு எதிர்நோக்கு இருக்கிறது. போர்கள், வன்முறை, அநீதி மற்றும் பொய்களால் கடவுளின் இதயம் கிழிக்கப்படுகிறது. ஆனால் நம் தந்தையின் இதயம் கொடியவர்கள், அகந்தே உள்ளவர்கள் அல்லது பெருமை கொள்பவர்களோடு இல்லை. மாறாக அது கிறிஸ்தவர்களோடும் தாழ்ச்சி உடையவர்களோடும் மட்டுமே இருக்கிறது. உங்கள் அன்றாட சேவை, உங்கள் நட்பு மற்றும் ஒன்றிணைந்த வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் இங்கு சேவையாற்ற முயல்வதைப் போலவே அவர்களோடு இணைந்து ஆண்டவர் தனது அன்பின் மற்றும் அமைதியின் அரசை நாளுக்கு நாள் கட்டி எழுப்புகிறார். இந்த சந்திப்பிற்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் புனித அகுஸ்தினார் துறவியர்களோடு இணைந்து மதிய உணவு அருந்தினார். அங்கு திருத்தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றவிருந்த புனித அகுஸ்தினார் பேராலயத்தை பராமரிக்கும் பொறுப்பு இவர்களிடமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அல்ஜீரியாவில் திருத்தந்தையின் சிறப்பு திருப்பலி. சிறுபான்மையாக வாழும் கத்தோலிக்கர்கள் நறுமணம் வீசும் தூபத்தை போன்றவர்கள் என்று திருத்தந்தை அவர்கள் ஊக்கமளித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இது 1907ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட புனித அகுஸ்தினார் பேராலயம் ஆகும். மலை உச்சியில் அமைந்துள்ள இது புனித அகுஸ்தினார் வாழ்ந்த காலத்து ஹிப்போ நகரத்தின் வரலாற்று இடிபாடுகளை நோக்கியவாறு அமைந்துள்ளது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இங்கு திருப்பலி நிறைவேற்றினார். உலகளாவிய சிற்றின்பங்களிலிருந்து புனிதத்திற்கு மாறிய புனித அகுஸ்தினாரின் மனமாற்றத்தை அவர் அங்கு நினைவு கூர்ந்தார். நாம் வேதனை அல்லது பாவத்தால் எவ்வளவுதான் பாரம் சுமந்திருந்தாலும் சிலுவையில் அறையப்பட்டவர் அந்த சுமைகள் அனைத்தையும் நமக்காக சுமக்கிறார். நமது பலவீனங்களால் நாம் எவ்வளவுதான் சோர்வடைந்திருந்தாலும் உலகிற்கு வாழ்வளிக்க கிறிஸ்துவை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்த கடவுளின் வல்லமை அங்கேதான் வெளிப்படுகிறது. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அல்ஜீரியாவில் உள்ள கத்தோலிக்கர்கள் ஒரு சிறிய தூபத்தை போன்றவர்கள். சிறியதாக இருந்தாலும் சிறந்த நறுமணத்தை பரப்புபவர்கள் என்று திருத்தந்தை அவர்கள் நினைவூட்டினார். அந்நிலத்தின் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். உங்கள் வரலாறு தாராளமான விருந்தோம்பலாலும் சோதனைகளில் காட்டும் விடாமுயற்சியாலும் குறிக்கப்பட்டுள்ளது. இங்குதான் மறைசாட்சிகள் ஜெபித்தார்கள். இங்குதான் புனித அகுஸ்தினார் தனது மந்தையை நேசித்தார், ஆர்வத்துடன் உண்மையை நாடினார் மற்றும் தீவிரமான இறை நம்பிக்கையுடன் கிறிஸ்துவுக்கு சேவையாற்றினார். பேராலயத்தின் குவிமாட பகுதியில் புனித அகுஸ்தினாரின் திருப்பண்ட பேழை உள்ளது.
அதில் அவரது வலது கரம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இது 1842 ஆண்டில் அனாபாவிற்கு கொண்டுவரப்பட்டது. இது இத்தாலிய நகரமான பாவியாவிலிருந்து அளிக்கப்பட்ட ஒரு நன்கொடையாகும். புனித அகுஸ்தினாரின் திருவுடல் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து பாவியா நகரில்தான் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. அமைதி பாலமாக அமைந்து அல்ஜீரிய பயணம். வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் மக்கள் அனைவரும் அமைதியுடன் ஒன்றாக வாழ முடியும் என்பதை இப்பயணம் உணர்த்தியதாக திருத்தந்தை அவர்கள் கூறிய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஆப்பிரிக்க திருத்தூது பயணத்தின் முதல் கட்டமாக அல்ஜீரியாவிற்கு சென்றிருந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்து விடை பெற்றார். ஹிப்போ நகர் திரு அவையின் மறைவல்லுநராக உயர்ந்த புனித அகுஸ்தினார் அவர்களின் பூமியாகும். திருத்தந்தை அவர்களை பொறுத்தவரை இந்த பயணம் மேலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனெனில் அவர் சார்ந்திருக்கும் துறவர சபையை நிறுவியவர் புனித அகுஸ்தினார் ஆவார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஹிப்போவின் ஆயராக இருந்த புனித அகுஸ்தினார் உண்மையில் கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவராவார். அவர் பாரம்பரியத்தை பற்றியும் திரு அவையின் வாழ்க்கையை பற்றியும் தொடக்க நூற்றாண்டுகளில் திரு அவை எவ்வாறு வளர்ந்தது என்பதை பற்றியும் நம்மிடம் பேசுகிறார். இன்றும் அவர் ஒரு முக்கியமான நபராக திகழ்கிறார். தன்னை தங்கள் நாட்டில் வரவேற்ற அல்ஜீரிய அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்த பின்னர் திருத்தந்தை லியோ அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார். கேமரூன் நாட்டிற்கு செல்லும் வழியில் ஆப்பிரிக்கா கண்டத்தின் இந்த பயணத்தில் தன்னுடன் வரும் செய்தியாளர்களுடன் விமானத்தில் நடைபெற்ற வழக்கமான செய்தியாளர் சந்திப்பின் போது அல்ஜீரிய பயணம் குறித்து அவர் பின்வரும் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். அல்ஜீரியாவில் கழித்த இந்த 2 நாட்களில் பாலங்களை கட்டி எழுப்பவும் உரையாடலை ஊக்குவிக்கவும் ஒரு சிறப்பான வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது என்று நான் நினைக்கிறேன். அங்குள்ள மசூதிக்கு பயணம் மேற்கொண்டது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் நமக்கு வெவ்வேறு நம்பிக்கைகள், வெவ்வேறு வழிபாட்டு முறைகள், வெவ்வேறு வாழ்க்கை முறைகள் இருந்தாலும் நம்மால் அமைதியுடன் ஒன்றாக வாழ முடியும் என்பதை உணர்த்தவே அந்த பயணம் அமைந்தது. அமைதி மிக அவசரமாக தேவைப்படும் இந்த உலகில் பல்சமய உரையாடலை ஊக்குவிப்பதற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் இந்த 3வது திருத்தூது பயணம் அவருக்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகிறது என்றால் அது மிகையாகாது. உள்நாட்டு போரால் தவிக்கும் பமெண்டா மக்கள். உள்நாட்டு போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கேமரூன் பமெண்டாவில் அமைதியை கட்டியெழுப்ப ஒப்புரவின் அடையாளமாக திருத்தந்தை அவர்கள் வெள்ளை புறாவை பறக்கவிட்ட காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஆப்பிரிக்க திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக கேமரூன் நாட்டில் திருத்தந்தை அவர்கள் பார்வையிட்ட 2வது நகரம் பமெண்டா ஆகும். இங்குள்ள சூழ்நிலை மிகவும் சிக்கலானது. இந்த பகுதி ஆங்கிலோபோன் நெருக்கடி எனப்படும் நீண்டகால உள்நாட்டு போரின் களமாக இருந்து வருகிறது. அங்கு தற்காலிக போர் நிறுத்தம் இருந்தாலும் நிலைமை தொடர்ந்து பதற்றமாகவே காணப்படுகிறது. தொடர்ச்சியான வன்முறைகள், ஆள்கடத்தல்கள், ஆயுத மோதல்கள் மற்றும் பொதுமக்கள் இடப்பெயர்வு ஆகியவை அங்கு நிகழ்ந்து வருகின்றன. இதன் காரணமாக இந்த இடத்திற்கான திருத்தந்தை லியோவின் பயணம் அமைதிக்கான ஒரு ஆழமான செய்தியை உள்ளடக்கியுள்ளது. அந்த செய்தியை அவர் புனித சூசேப்பர் பேராலயத்தில் தனது வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார். கேமரூனின் இந்த பகுதிகளை பாதித்துள்ள இந்த நெருக்கடி கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய சமூகங்களை முன்னெப்போதையும் விட மிகவும் நெருக்கமாக கொண்டு வந்துள்ளது. சொல்லப்போனால் உங்கள் மத தலைவர்கள் ஒன்றிணைந்து அமைதிக்கான ஒரு இயக்கத்தை நிறுவியுள்ளனர். இதன் மூலம் அவர்கள் எதிரெதிர் தரப்பினருக்கு இடையே நடுநிலை வகிக்க முற்படுகின்றனர். போரின் விளைவுகளை நேரடியாக அனுபவித்து இந்த மோதலால் தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக இழந்து தவிக்கும் மக்களின் பல்வேறு சாட்சியங்களை கேட்கும் வாய்ப்பும் திருத்தந்தை அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு பெரிய குடும்பத்தின் தந்தையான கேமரூன் குடிமகன் டெனிஸ் சலோ என்பவரின் நிலையும் அதுவாகவே இருந்தது. நான் போய்சன்ஸ் டு கேமரூன் மற்றும் கின்னஸ் பானங்களை மொத்தமாக விற்பனை செய்து வந்தேன். 2017ஆம் ஆண்டில் போர் வெடித்தபோது இந்த பானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் அந்த பானங்களை விற்ற நாங்கள் குறிவைக்கப்பட்டோம். எனது அண்டை வீட்டார்கள் 5 பேர் கொல்லப்பட்டனர். எனது நெருங்கிய நண்பர் ஒருவரும் கொல்லப்பட்டார். பமெண்டா பயணத்தின் போது அங்குள்ள நம்பிக்கையாளர்கள் அமைதியை சுமந்து செல்பவர்களாக மாற வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் ஊக்கப்படுத்தினார். பின்னர் இந்த செய்தியை மேலும் விளக்கும் விதமாக அவர் ஆலயத்தை விட்டு வெளியேறும்போது அமைதி மற்றும் ஒப்புரவின் உலகளாவிய அடையாளமான ஒரு வெள்ளைப்புறாவை பறக்கவிட்டது குறிப்பிடத்தக்கது. கேமரூனில் திருத்தந்தைக்கு உற்சாக வரவேற்பு.
ஆப்பிரிக்க பயணத்தின் 2ஆம் கட்டமாக கேமரூன் சென்றடைந்த திருத்தந்தை அவர்கள் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் சிறார்களை சந்தித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஆப்பிரிக்க திருத்தூது பயணத்தின் 2வது கட்டம் கேமரூன் நாடாகும். மத்திய ஆப்பிரிக்க நாடான இதன் தலைநகர் யாவுண்டே விமான நிலையத்தில் அவருக்கு இருக்கரம் நீட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உற்சாகமான வரவேற்பை பெற்ற பிறகு திருத்தந்தை அவர்கள் அதிபர் மாளிகைக்கு சென்றார். அங்கு அவர் குடியரசுத் தலைவர் பவுல் பியா அவர்களால் வரவேற்கப்பட்டார். பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் பேசும் நாடான கேமரூனின் மொத்த மக்கள் தொகையில் 35%, அதாவது சுமார் 7 மில்லியன் மக்கள் கத்தோலிக்கர்கள் ஆவர். அவர்கள் 70% கிறிஸ்தவ பெரும்பான்மையின் ஒரு பகுதியாக உள்ளனர். அதே வேளையில் மீதமுள்ள மக்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகின்றனர். கேமரூனில் இந்த முதல் நாளின் இறுதி நிகழ்வு மிகவும் சிறப்பான ஒரு இடத்தில் அமைந்தது. அது ஓர் உள்ளூர் ஆதரவற்றோர் இல்லமாகும். இங்கு கத்தோலிக்க திரு அவை இணையற்ற ஒரு நற்பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்த இல்லத்தைச் சேர்ந்த சில குழந்தைகள் இசை மற்றும் நடனத்துடன் திருத்தந்தை அவர்களை வரவேற்றனர். மரியாவின் புதல்வியர் சபையினரால் நடத்தப்படும் இந்த இல்லத்தில் திருத்தந்தையை வரவேற்க மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. திருத்தந்தை அவர்கள் அச்சபையினரின் பணிகளை பாராட்டி ஊக்கப்படுத்தினார். உங்கள் பிரமாணிக்கமான அர்ப்பணிப்பு அன்பின் ஒரு அழகான சாட்சியாகும். இந்த குழந்தைகளை பராமரிப்பதன் மூலம் சிறியவர்களுக்கு சேவையாற்றுபவர்களுக்கு ஆண்டவர் வாக்களித்த மகிழ்ச்சியை நீங்கள் ஏற்கனவே ருசித்து வருகிறீர்கள். உங்களின் அக்கறை இறையிறக்கத்தின் முகமாக விளங்குகிறது. மேலும் இந்நிகழ்வின் முக்கிய கதாநாயகர்களான குழந்தைகளுக்கும் அவர் உரையாற்றினார். ஆதரவு மற்றும் எதிர்நோக்கின் வார்த்தைகளை அவர்களுக்கு அவர் வழங்கினார். இயேசு சிறியவர்கள் மீது சிறப்பான அன்பு கொண்டிருந்தார். இன்றும் அவர் அவர்களை அதே அன்போடுதான் நோக்குகிறார் என்று அவர் கூறினார். உங்களில் பலர் கடினமான சோதனைகளை கடந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். சிலர் தங்கள் பெற்றோர் அல்லது அன்பானவர்களை இழந்து அவர்களின் பிரிவின் வலியை அனுபவித்திருக்கலாம். மற்றவர்கள் பயம், நிராகரிப்பு, கைவிடப்படுதல், வறுமை மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொண்டிருக்கலாம். உங்களின் காயங்களை விட மேலான ஒரு எதிர்காலத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள். அந்த இடத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கவை. பரிசுகள் பரிமாற்றத்துடன் அந்த சந்திப்பு நெகிழ்ச்சியுடன் நிறைவடைந்தது. திருத்தந்தை அவர்களுக்கு வாழ்வின் மரமும் மற்றும் சில புத்தகங்களும் வழங்கப்பட்டன. பதிலாக திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் திருவுருவம் திருத்தந்தை அவர்களால் பரிசளிக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. வறுமைக்கும் வன்முறைக்கும் எதிரான குரல். கேமரூனின் முக்கிய பொருளாதார மையமான டுவாலா நகரில் உள்ள ஜபாமா மைதானத்தில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை அவர்கள் குறுகிய லாபங்களுக்காக வன்முறையை நாட வேண்டாம் என்று கூறிய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கேமரூனின் மிகப்பெரிய நகரமாகவும் அதன் முக்கிய பொருளாதார மையமாகவும் டுவாலா நகர் திகழ்கிறது. அந்நாட்டின் அரசியல் தலைநகரம் யாவுண்டேவாக இருந்த போதிலும் பெரும்பாலான வணிக மற்றும் தொழில்துறை செயல்பாடுகள் டுவாலாவிலேயே நடைபெறுகின்றன. இந்த காரணங்களாலேயே திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது கேமரூன் பயணத்தின் போது இந்த நகரத்திற்கு செல்ல திட்டமிட்டார். அந்நகரத்தின் முக்கிய கால்பந்து மைதானங்களில் ஒன்றான ஜபோமா மைதானத்தில் அவர் திருப்பலி நிறைவேற்றினார். திருப்பலியின் மறையுரையின் போது மனித குலத்தின் மிகப்பெரிய தேவை குறித்த வார்த்தைகளால் அவர் அங்குள்ள நம்பிக்கையாளர்களுக்கு உரையாற்றினார். அப்போது ஒற்றுமை மற்றும் மன்னிப்பின் செயலும் நன்மைக்கான ஒவ்வொரு முயற்சியும் மனித குலத்திற்கான ஒரு துண்டு அப்பமாகும். இருந்த போதிலும் அது மட்டுமே போதுமானதல்ல. உடலுக்கு உணவளிக்கும் அந்த உணவுடன் அதே தொண்டுள்ளத்துடன் ஆன்மாவிற்கான உணவையும் நாம் சேர்க்க வேண்டும். அதுவே நமது மனசாட்சிக்கு உணவளித்து பயம் நிறைந்த இருண்ட நேரங்களிலும் துன்பத்தின் இருளிலும் நம்மை தாங்கி நிற்கச் செய்கிறது என்று கூறினார். கேமரூனில் வறுமை என்பது ஒரு கட்டமைப்பு சார்ந்த மற்றும் நாள்பட்ட பிரச்சனையாகும். உணவு, தங்குமிடம் மற்றும் உடை போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச வருமான அளவிற்கு கீழே சுமார் 38% மக்கள் இருப்பதாக உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக இங்கு திருத்தந்தை லியோ அவர்கள் கூறிய வார்த்தைகள் சிறப்பான முக்கியத்துவத்தை பெறுகின்றன. கேமரூன் நிலத்தின் வளங்கள் ஏராளமாக இருந்த போதிலும் பலர் பொருள் சார்ந்த மற்றும் ஆன்மீக ரீதியான வறுமையை அனுபவிக்கின்றனர். அவநம்பிக்கைக்கும் சோர்வுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். எளிதாக லாபம் தருவதாக உறுதியளித்து ஆனால் இதயத்தை கடினமாக்கி அதனை உணர்ச்சியற்றதாக மாற்றும் எந்த வகையான அத்துமீறல் அல்லது வன்முறையையும் நிராகரியுங்கள் என்பவையே அவ்வார்த்தைகள். டுவாலா நகரத்திற்கான திருத்தந்தையின் பயணம் சுருக்கமானதாகவே அமைந்தது. அவர் கேமரூனில் தனது இறுதி தருணங்களை தலைநகரிலேயே கழித்தார். ஏப்ரல் 18 சனிக்கிழமை அன்று அவர் தனது ஆப்பிரிக்க பயணத்தின் 3வது நாடான அங்கோலாவிற்கு செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நாட்டிற்கு அவரது முன்னோடிகளான புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1992ஆம் ஆண்டிலும்
திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் 2009ஆம் ஆண்டிலும் பயணம் மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விமான ஓடுபாதையில் வரலாற்று சிறப்புமிக்க திருப்பலி. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பமெண்டா விமான நிலைய ஓடுபாதையில் ஒரு தனித்துவமான திருப்பலியை நிறைவேற்றிய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒரு விமான நிலைய ஓடுபாதையில் திருப்பலிக்கு தலைமை தாங்கியது இதுவே முதல் முறையாகும். ஒருவேளை இதுவே ஒரே முறையாகவும் இருக்கலாம். இந்த தனித்துவமான நற்கருணை கொண்டாட்டம் பமெண்டா விமான நிலையத்தில் கேமரூன் நகரத்தை விட்டு திருத்தந்தை அவர்கள் தலைநகருக்கு திரும்புவதற்கு முன்பு நடைபெற்றது. திருப்பலியை நிறைவேற்ற இசை மற்றும் நடனத்துடன் காத்திருந்த கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களால் நிரம்பியிருந்த ஒரு பரந்த மற்றும் திறந்தவெளி மைதானத்திற்கு திருத்தந்தை அவர்கள் தனது திருத்தந்தை வாகனத்தில் வருகை புரிந்தார். இப்பகுதி தற்போது ஆங்கிலோபோன் நெருக்கடி எனப்படும் வன்முறை மோதலில் சிக்கியுள்ளது. இது கேமரூன் மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரும் பகுதி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களை நினைவூட்டுகின்றது. தொடர்ந்து நிலவி வரும் உணவு நெருக்கடிக்கு மத்தியில் பல மக்களை பாதித்த எண்ணற்ற வறுமை நிலைகள் இதில் அடங்கும். அறநெறி, சமூகம் மற்றும் அரசியல் ஊழல்கள் இங்கு நிலவுகின்றன. இது நிறுவனங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளின் வளர்ச்சியை தடுக்கிறது. ஆனால் அதே சமயம் போர், துன்பம் மற்றும் இன்னல்களை வென்று உடனே ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க வலியுறுத்தி அவர் உரையாற்றினார். அப்போது இந்த நாட்டின் வரலாற்றை மாற்றியமைக்கவும் உருமாற்றவும் இதுவே சரியான தருணம் என்றும், அதற்கான நேரம் வந்துவிட்டது, அது நாளை அல்ல இன்றே, அது எதிர்காலத்தில் அல்ல இப்போதே தொடங்குவதற்கான நேரம் என்றும் குறிப்பிட்டார். பமெண்டா விமான நிலையத்திலிருந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு ஒரு கனிவான வழியனுப்புதல் நிகழ்வு இடம்பெற்றது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை பெயரில் புதிய மருத்துவமனை. யாவுண்டே கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் ஆப்பிரிக்காவை ஊழல் என்ற கொடிய நோயிலிருந்து விடுவிக்க கல்வியாளர்களின் பங்கு அவசியம் என திருத்தந்தை கூறிய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். டுவாலாவிற்கான தனது குறுகிய பயணத்திற்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் மீண்டும் யாவுண்டேவிற்கு திரும்பினார். அங்கு கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் நடைபெறும் ஒரு நிகழ்வில் அவர் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 35 ஆண்டுகளில் இந்த பல்கலைக்கழகம் 135 மாணவர்களோடு தொடங்கி 10க்கும் மேற்பட்ட வளாகங்கள், 8000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட நிர்வாக ஊழியர்களை கொண்ட ஒரு மாபெரும் வலையமைப்பாக வளர்ந்துள்ளது. பல்கலைக்கழக வளாகத்திற்கு வந்த திருத்தந்தை அவர்களுக்கு மலர்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்கு ஒரு தொடக்க பாடலுடன் நிகழ்வு ஆரம்பமானது. இந்த சிறப்பான தருணத்திற்காகவே இயற்றப்பட்ட அந்த பாடலின் வரிகள் இந்த நாட்டின் மற்றும் ஆப்பிரிக்காவின் இறை நம்பிக்கையை புதுப்பிக்க வந்த ஒரு அமைதியின் மனிதர் திருத்தந்தை 14ஆம் லியோ என்று அவரை வர்ணித்தன. அதன் பின்னர் நடைபெற்ற தாளாளரின் உரையில் திருத்தந்தை அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பயணத்தின் நினைவாக தற்போது கட்டப்பட்டு வரும் பல்கலைக்கழக மருத்துவமனை மையத்திற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ பல்கலைக்கழக மருத்துவமனை மையம் என்று பெயரிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியானது. அது அங்கு கூடியிருந்தவர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிகம் தேவைப்படும் மருத்துவம் மற்றும் மருந்தியல் துறையை தொடங்குவதற்கான உரிமையை கேமரூன் அரசு எங்களுக்கு வழங்குவதற்கு உங்களின் உதவியை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் கூறினார். குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு, சமூக மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் இப்பகுதியில் தங்களுக்கு வழங்கப்படும் தரமான கல்விக்காகவும் தங்கள் பேராசிரியர்கள் மற்றும் குடும்பத்தினரின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்காகவும் மாணவர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்தனர். கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு போன்றவற்றின் மூலம் தங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை திருத்தந்தையிடம் அவர்கள் வெளிப்படுத்தினர். திரு அவையின் கல்வி பணிக்கான ஆதரவை திரட்ட அவரது இந்த பயணம் உதவும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். அடுத்ததாக பேசிய திருத்தந்தை லியோ அவர்கள் புதிய தலைமுறையினரின் அறநெறி உருவாக்கம் மற்றும் ஆப்பிரிக்க கண்டம் எதிர்கொள்ளும் நெறிமுறை சவால்கள் குறித்து தனது செய்தியில் கவனம் செலுத்தி மிகவும் உறுதியான ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். அப்போது ஆப்பிரிக்கா ஊழல் என்ற கொடிய நோயிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், கல்வியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அறநெறி சார்ந்த கண்டிப்பு, தன்னலமற்ற தன்மை மற்றும் சீரான வாழ்க்கை முறை ஆகியவற்றின் மூலம் இளைஞர்களின் உருவாக்க காலத்திலிருந்தே இந்த விழிப்புணர்வு அவர்களிடையே வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நீதியான மற்றும் ஒருங்கிணைந்த சமூகத்தை கட்டியெழுப்புவதில் கல்வி சமூகத்தின் அன்றாட முக்கிய பங்கை அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக மாயையான சித்தாந்தங்கள் மற்றும் கடந்து போகும் போக்குகளுக்கு மத்தியில் உண்மைக்கு சான்று பகர்வதன் மூலம் மனித நேர்மையுடன் கல்வியின் சிறப்பும் இயல்பாகவே கைகோர்த்து செல்லும் ஒரு சூழலை உருவாக்குங்கள். அந்த உரைக்கு பிறகு அங்கு கூடியிருந்தவர்களுக்கு திருத்தந்தை ஆசீர்வாதம் வழங்கினார்.
பின்னர் யாவுண்டேவில் தங்கியிருக்கும் தனது ஓய்விடத்திற்கு செல்வதற்காக அவர் நிகழ்விடத்திலிருந்து புறப்பட்டார். அவரது அடுத்த நிகழ்வு நகரத்தின் விமான நிலையத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது கவனிக்கத்தக்கது. நோயாளிகளுக்கு ஆறுதலும் ஆசீர்வாதமும். கேமரூன் பயணத்தின் இறுதி கட்டத்தில் திருத்தந்தை அவர்கள் டுவாலா நகரில் உள்ள புனித பவுல் மருத்துவமனைக்கு சென்ற தருணங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். கேமரூன் பயணத்தின் இறுதி கட்டத்தில் டுவாலா நகரில் உள்ள புனித பவுல் மருத்துவமனைக்கு திருத்தந்தை அவர்கள் தனிப்பட்ட முறையில் வருகை புரிந்தார். பாசா பகுதியில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனை உயர்மறை மாவட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இது முக்கியமாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய எளிய மக்களுக்கு சேவை செய்து வருகிறது. மருத்துவமனையின் இயக்குநருடன் அங்கிருந்த பல்வேறு பிரிவுகளை பார்வையிட்ட திருத்தந்தை அவர்கள் சிற்றாலயத்தில் சிறிது நேரம் செலவிட்டார். மேலும் நோயாளிகளை கனிவுடன் சந்தித்து நலம் விசாரித்தார். நோயாளிகளுக்கும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் ஆறுதலின் வார்த்தைகளை வழங்கிய திருத்தந்தை அவர்கள் அவர்களின் அன்றாட பணிகளுக்காக தனது ஆசீர்வாதத்தையும் அளித்தார். அப்போது அங்கிருந்த அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கவும், ஜபங்களை பகிர்ந்து கொள்ளவும், அவர்கள் எதிர்கொள்ளும் துன்பம், நோய் மற்றும் மற்றவர்களை பராமரிக்கும் பணிகளுக்காக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு வழங்கவும் தான் விரும்புவதாகவும், அந்த மருத்துவமனையில் பணியாற்றும் அருள் சகோதரிகளுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் அதை சிறப்பாக உரித்தாக்குவதாகவும், ஆண்டவர் அவர்களுக்கு அருளையும் வலிமையையும் விடாமுயற்சியையும் ஆறுதலையும் வழங்குவதாகவும் அவர் கூறினார். பல நோயாளிகளுக்கு ஆசீர்வாதமும் தனிப்பட்ட வாழ்த்துக்களும் வழங்கப்பட்டதோடு எளிமையும் இரக்கமும் நிறைந்ததாக இந்த சந்திப்பு நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. அரசியல் விவாதங்களில் எனக்கு விருப்பமில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திருத்தந்தை அவர்கள் மீது வைத்த விமர்சனம் மற்றும் திருத்தந்தையின் பதில் ஆகியவற்றை இந்த பகுதியில் பார்ப்போம். சில நாட்களுக்கு முன்பு ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களையும் அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைகளில் அவரது நிலைப்பாடுகளையும் விமர்சித்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். குற்றச் செயல்களை கையாளுவதில் திருத்தந்தை லியோ அவர்கள் பலவீனமானவர் என்றும் வெளியுறவுக் கொள்கையில் மிக மோசமானவர் என்றும் அந்த சமூக வலைதள பதிவு குற்றம் சாட்டியிருந்தது. கேமரூனிலிருந்து அங்கோலாவிற்கு செல்லும் தனது சிறப்பு விமான பயணத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய திருத்தந்தை லியோ அவர்கள் இவை தனது கருத்துக்களை சுற்றி பின்னப்பட்டுள்ள கதைகள் முற்றிலும் சரியானவை அல்ல என்று கூறியதோடு அமெரிக்க அதிபருடன் தனக்கு எந்தவொரு நேரடி மோதலும் இல்லை என்பதையும் திட்டவட்டமாக மறுத்தார். எழுதப்பட்டவற்றில் பெரும்பாலானவை சொல்லப்பட்டதை விளக்க முற்படும் கருத்துகளின் மீதான விமர்சனங்களாகவே உள்ளன. ஒரு சிறிய உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், சில நாட்களுக்கு முன்பு அமைதிக்கான ஜெபக் கூட்டத்தில் நான் ஆற்றிய உரை, அதிபர் என்னை பற்றியும் நான் ஊக்குவிக்கும் அமைதிக்கான செய்தியை பற்றியும் கருத்து தெரிவிப்பதற்கு வெகு முன்பாகவே, அதாவது 2 வாரங்களுக்கு முன்பே தயார் செய்யப்பட்டதாகும். ஆனாலும் அது என்னவோ நான் அதிபருடன் மீண்டும் விவாதிக்க முயற்சிப்பது போல் பார்க்கப்பட்டது. ஆனால் அதில் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. அரசியல் விவாதங்களில் ஈடுபடும் எண்ணம் தனக்கு சிறிதும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறிய திருத்தந்தை இந்த பயணத்தின் போது நற்செய்தியின் மைய கருத்தை வழங்குவதிலேயே தான் முழு கவனம் செலுத்துவதாகவும், சகோதரத்துவம், நீதி மற்றும் அமைதியின் முக்கியத்துவத்தையே தான் தொடர்ந்து வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.